உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று 8/6/2025 பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமான நம்ம நாள்தோறும் வணங்கி வழிபட்டாலும் பிரதோஷ காலத்தில் கோவிலுக்கு போயிட்டு எம்பெருமான தரிசனம் செய்கிறது சிறந்த பயனை நமக்கு கொடுக்கும். மாதந்தோறும் 2 முறை வளர்பிறை தேய்பிறை திரையோதசி 13ஆம் நாட்கள் பிரதோஷ தினங்களாக வழிபட்டுக்கிட்டு வரோம். இந்த நாட்களில் மாலை 4:30 6 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டோம்னா மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பத்தை நம்ம பெறலாம். முதல்ல பிரதோஷம் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டன் ஆனது இந்த பிரதோஷ நேரத்தில் தான். தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌஸ்துபமணி இப்படி ஒவ்வொன்றா தோன்றியது. லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கிட்டாங்க, மற்ற பொருட்களில் இந்திராதியும் தேவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் கூடவே கொடிய ஆழகால விஷமும் வெளிவந்தது. இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் நடுங்கினாங்க. உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்டாங்க. தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன் தளிர்கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சுக்குழிலேயே நின்றுவிட்டதால் இறைவன் நீலகண்டன் ஆனார். இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு வணங்கப்படுது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் இந்த 2 பிரதோஷ நாட்களையும் சிவாலயங்கள் போயிட்டு அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சிறப்பு வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நமக்கு தீரும். சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர், பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் தீப ஆராதனை காட்டுவாங்க. இறைவனோட கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும். இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் இதெல்லாம் அபிஷேகத்திற்காக தரலாம். அருகம்புல் பூ சாற்றி பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம். நந்தி தேவரது தீபாராதனைக்கு அப்புறமா மூலவருக்கு தீப ஆராதனை நடக்கும். அந்த மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் அந்த தீப ஆராதனையை நந்தியம்பெருமானின் 2 கொம்புகள் வழியாகவே நம்ம பார்த்து தரிசனம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். பிரதோஷ விரதம் இருக்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த நாட்களில் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடலாம். அன்னைக்கு முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்கலாம். நம்முடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நம்ம விரதம் இருக்கலாம். இல்லை நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெறும் பால், பழம், சைவ உணவுகளை மட்டும் உட்கொண்டு நம்ம விரதத்தை தொடரலாம். அந்த பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் போயிட்டு உள்ளம் உருகி சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்தை ஓதி நம்ம வழிபடணும். எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம். அதுவும் கிருஷ்ண பட்சத்தில் தேய்பிறை சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண பிரதோஷ வேளையில் சிவாலயம் போய் வழிபட்டோம்னா 1 வருஷம் நம்ம கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அதுவே சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வழிபடும் பொழுது 5 வருடம் கோவில் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் கோவிலை ஆலயத்தை 3 முறை வலம் வருவாங்க. முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2வது சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இனிசையையும் உடன் வலம் நம்ம கேட்கணும். நமசிவாயங்கிற இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லியபடி பிரதோஷ காலத்தில் நம்ம ஈசனை நம்ம வணங்கணும். பிரதோஷத்தின் மகிமை என்ன, அதாவது எந்தெந்த கிழமையில் பிரதோஷம் வந்தால் என்ன பலன்கிறத பார்த்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தால் சூரிய திசை நடப்பவங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போகணும். இதனால் சூரிய பகவானோட அருள் கிடைக்கும். இந்த திசைனால் வரும் துன்பம் விலகும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷ நேரம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திர திசை நடக்கிறவங்க, சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்கெல்லாம்
திங்கள் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போகணும். அதோடைய பலன் பார்த்திங்கன்னா மன நிம்மதி மகிழ்ச்சியும் கிடைக்கும், மன வலிமைங்கிறது பெருகும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவங்க செவ்வாய் அன்னைக்கு வரும் பிரதோஷத்திற்கு போகணும். மனுஷனுக்கு வரக்கூடிய ரூணம் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம். செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும், பித்திருதோஷம் நீங்கும், கடன் தொல்லை தீரும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் போய் சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் அப்படிங்கிறது சிவபெருமானோட வாக்கு. புதன் திசை நடக்கிறவங்க, புதனை லக்னாதிபதியாக கொண்டவங்க புதன் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போகணும். புதனால் வரும் கெடுபலன் நீங்கும், கல்வி சிறந்து விளங்கும், அறிவு வளரும், படிக்காத பிள்ளையும் படிப்பாங்க. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு அழைத்து செல்லுங்க. இதனால் அவர்களுடைய கல்வி சிறக்கும், தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்குவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. குரு திசை நடப்பவங்க, குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்க வியாழன் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போகணும். இதோட பலன் பார்த்திங்கன்னா கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். சுக்கிர திசை நடக்கிறவங்க, சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போகணும். இதனுடைய பலன் பார்த்திங்கன்னா உறவு வளப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சனி பிரதோஷம், சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷமானது. எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. 7.5 சனி, அஸ்தம சனி நடக்கிறவங்க சனியினால் ஒரு துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு போகணும். இதனுடைய பலன் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் போய் நம்ம வழிபட்டோம்னா 120 வருட பிரதோஷம் சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும், பஞ்சமா பாவமும் நீங்கும், சிவ அருள் கிட்டும். கண்டிப்பாக செல்ல வேண்டிய பிரதோஷங்கள்னு பார்த்தா வருஷத்திற்கு வரக்கூடிய 24 பிரதோஷத்திற்கு போக முடியாதவங்க சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களில் வரக்கூடிய 8 பிரதோஷத்திற்காவது கண்டிப்பாக போகணும். இந்த 8 பிரதோஷத்திற்கு போனால் ஒரு வருடம் பிரதோஷத்திற்கு போன பலன் கிடைக்கும். அவங்க நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தை தவற விடக்கூடாது. அந்த நாளில் அவங்கவுங்க நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் பிரதோஷம் வரும்பொழுது போய் வழிபடுவது நம்முடைய கவலையை தீர்க்கும். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் ரொம்பவே முக்கியமானது பிரதோஷம். அதுலேயும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே உன்னதமானது. சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய சனி பிரதோஷங்கள் சனி மகா பிரதோஷங்கள்னு சொல்லப்படுது. ஆழகால விஷத்தை ஏற்றுக்கிட்ட தேவர்களை சிவன் காத்தருளது கார்த்திகை மாத சனிக்கிழமை திரையோதசின்னு சொல்லப்படுது. அதனால் மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். கார்த்திகையில் திங்கட்கிழமை சோமவார விரதமாக சிவாலயங்களில் கொண்டாடப்படும். இந்த மாத பௌர்ணமியில் அண்ணாமலையாருக்கு தீபம் கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை வாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடியது பிரதோஷ விரதம். பிரதோஷ காலங்கிறது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3.25 நாழிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் 3.25 நாழிகையும் தான். ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிடங்கள், ஒரு மணிக்கு 2.5 நாழிகள். ஆக மாலை 4 மணியிலிருந்து இரவு 7:30 வரை அதை பிரதோஷ காலம். நம்ம சௌகரியத்துக்காக நம்ம மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும்னு சொல்லிகிட்ருக்கோம். தின பிரதோஷ நேரங்கிறது ஒவ்வொரு நாளும் மாலை 4:30லேருந்து 6 மணி வரையிலான நேரம். இந்த தின பிரதோஷ நேரங்கிறது இந்த சனி பிரதோஷ சம்பவத்தினால தான் உருவானது. மிகவும் புண்ணியமான இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு மந்திரமும் ஒரு முறை ஜெபித்தாலும் அது பல கோடி மடங்கு ஜெபித்ததற்கான புண்ணியத்தை தரும். ஓம் ஆம் ஹவ்வும் சவ்வும், ஓம் ஆம் ஹவ்வும் சவ்வும் இந்த மந்திரத்தை ஒரு சிவன் கோயிலில் ஒரு முறை நம்ம ஜபம் பண்ணோம்னா நம்ம முந்தைய 7 பிறவிகள், நமது முன்னோர்கள் 7 தலைமுறை செய்த பஞ்சமா பாவங்கள் எல்லாமே அதால் ஏற்பட்ட பாவங்கள் அழியும். அதை பொய் சொல்கிறது, கொலை செய்தல், பேராசைப்படுறது, வீணாக மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது, குருவை நிந்திக்கிறது, இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்.
இந்த மந்திரத்தை குறைந்தது 9 தடவை அல்லனா அதிகபட்சமாக ஒரு 108 முறை ஜபிக்கலாம். இப்படி சொல்கிறதுனால நம்முடைய அனைத்து பாவங்களுமே தீரும். பிரதோஷம் 5 வகையாக சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம். நித்திய பிரதோஷம் அப்படின்னா தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு 3 நாழிகைக்கு 72 நிமிடம் முன்னர் உள்ள காலகட்டத்தை குறிக்கும். பட்ச பிரதோஷங்கிறது இது வளர்பிறை திரையோதசி அன்றைக்கு வரக்கூடியது. மாத பிரதோஷம் இது தேய்பிறை திரையோதசி அன்னைக்கு வரும். மகா பிரதோஷங்கிறது சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் சனிக்கிழமை கூடிய திரையோதசி நாள் அன்னைக்கு இது வரும். ஆழகால விஷத்தை ஈசன் ஏற்றருளியது கார்த்திகை மாதம் சனி பிரதோஷம் அன்னைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரளய பிரதோஷம். இது பிரளய காலத்தில் வருவது. அப்போது எல்லாமே ஈசன் உள்ள அடங்கும். பிரதோஷத்துலேயே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சோம சூக்த பிரதர்ஷனம். அது என்ன அப்படின்னா சிவன் கோயிலில் பிரதோஷ காலத்தில் இப்போ சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் வலம் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரதட்சணத்தை சோம சூக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தி பெருமான்டேர்ந்து புறப்பட்டு, அதாவது இடதுபுறமாக போய் சண்டிகேஸ்வரரை வணங்கி அங்கிருந்து திரும்பி நந்தி பெருமான்கிட்ட வணங்கி 2 கொம்புகளிடையே சிவ தரிசனம் செய்து அங்கிருந்து அப்படி வலப்புறமாக போய் கோமுகி, அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி வருது பார்த்திங்களா, அதுதான் கோமுகி அப்படின்னு சொல்லுவான். அந்த கோமுகி வரைக்கும் போயிட்டு கோமுகியை வணங்கி திரும்பி வந்து நந்திதேவரை வணங்கிட்டு சண்டிகேஸ்வரர் வரைக்கும் போகணும். அப்புறம் திரும்பி அங்கேருந்து நந்திதேவரை வணங்கி கோமுகி வரைக்கும் போகணும். ஒரு 3 முறை இதை வணங்கணும். இதை தான் வந்து சோமசூக்த பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதோஷ நாளில் இந்த பிரதட்சணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆழகால விஷம் வெளிப்பட்ட போது தேவர்கள் இங்கும் அங்கும் அலைந்ததை நினைவு சொல்லும் விதமாக தான் இந்த பிரதர்ஷனம் செய்யப்படுது. பிரதோஷ காலத்தில் அனைத்து தேவர்களும் சிவாலயத்தில் தான் இருப்பாங்களாம். அதனால் மற்ற சன்னதிகள்லாம் தரிசனம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சிவாலய தரிசனம் போயிட்டு நம்ம தரிசனம் செய்தாலே எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த பிரதோஷ நாட்களை நம்ம தவற விடவே கூடாது. இப்போ வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதோஷம் வருது. வளர்பிறை பிரதோஷம் ரொம்ப விசேஷமான ஒன்று. சிவனோட அருள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் பிரதோஷத்தில் கலந்துக்க முடியும். சிவபெருமான முழு மனதோடு வணங்குங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கினது ஐஸ்வர்யேஸ்வரர் சிவபெருமான் தான். அப்போது நமக்கும் வறுமை இல்லாத வாழ்க்கையை, மிக பிரம்மாண்ட வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சிவபெருமான் கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்கள் வந்து சிவபெருமானை வணங்கிக்கிட்டு வாங்க. அப்படி உங்களால் போக முடியலனா கூட இப்போ சொல்லப்பட்ட இந்த சித்திரை மாதம், வைகாசி, ஐப்பசி, கார்த்திகையில் வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய 8 பிரதோஷத்திற்காவது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு சிவபெருமானை வணங்குங்க. வணங்கிட்டு ஓம் நமசிவாயா உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஓம் நமசிவாயா அந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். எந்த மந்திரம் தெரியலைனாலும் பரவாயில்ல, நமசிவாயாங்கிற அந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கோவிலில் சொல்லுங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை மட்டுமே நான் பட்டுட்ருக்கேன், என் வாழ்க்கையில் எப்போ என்னுடைய கஷ்டம் தீரப்போகுதுன்னு ஏங்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா அது பிரதோஷம்தான். உங்கள் குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு பிரதோஷ நாளில் போயிட்டு வணங்குங்க. பிரதோஷ நாளில் வந்து உங்களால் என்ன முடியுதோ அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுங்க. அப்படி எதுவுமே முடியலைனாலும் மனதார போயிட்டு எம்பெருமான மனங்குளிர தரிசனம் செஞ்சுட்டு முழு மனதோடு நமசிவாயை சொல்லிவிட்டு அங்கே விபூதி கொடுப்பாங்க. அர்ச்சகர்கிட்ட கொஞ்சம் வில்வ இலை வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு வில்வ இலையாவது வாங்கிக்கோங்க. அந்த வில்வ இலையும் அந்த திருநீரையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளை துணிலையோ அல்லது மஞ்சள் துணிலையோ கட்டி உங்கள் நிலைவாசலில் தலையில் இடிக்காத அளவுக்கு மேலே வச்சுடுங்க, சின்ன முடிச்சா கட்டி. இது வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இதை செஞ்சுட்டு வாங்க. இப்போ வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் அதை கட்டுறீங்கனாக்கா
அடுத்த பிரதோஷத்துக்கு அதை எடுத்து தண்ணியிலையோ அல்லது கால்படாத இடத்துலையோ போட்டுட்டு மீண்டும் அதே மாதிரி ஒரு முடிச்சு தயார் பண்ணி வீட்டு வாசலில் வைங்க. சிவன் பெருமானோட அருள் பரிபூரணமாக உங்கள் வீட்டில் கிடைக்கும். 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது. சிவபெருமானோட ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் வெளியில் போனாலும் உங்களுக்கு இருக்கும். கண் திருஷ்டி இருக்காது, வீட்டில் பணத்தடை இருக்காது, எந்த கெடுதலும் இருக்காது. முழு நம்பிக்கையோட சிவபெருமானை வணங்கி இதை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.